போட்டித் தேர்வர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். அலகு 1 ஒருமைப்பன்மை அறிதல் என்ற தலைப்பிற்குள் வந்திருக்கிறோம். இதே தலைப்பு அலகு 3 இருக்கிறது. இருப்பினும் அது சார்ந்த எவ்வாறு வினாக்கள் கேட்கப்படுகிறது என்பதனை அறிந்து கொண்டால் நாம் பதிலளிப்பதற்கு எளிதாக அமையும். அந்த வகையிலே தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கீழ்காணும் தொடரில் சரியான விடையை தேர்வு செய்க. குரூப் 2 2017 கேட்கப்பட்ட வினா. யானையின் கண் சிறியது, யானையின் கண்கள் சிறியது, யானையின் கண்கள் சிறியன, யானையின் கண் சிறியன. இப்போ இதில் இதுக்கு முன்னாடியே நாம் திணை, பால், எண், இடம், காலம் இவைகளை நாம் சரியாக நம்ம படித்திருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் அதில் ஒருமைப்பன்மையை எளிதாக நம்ம இனம் கண்டறிய முடியும். அந்த வகையில் இந்த வினாவை பொறுத்து இதில் 2 விடைகள் சரியானதாக இருக்கிறது. யானையின் கண் சிறியது, அதாவது ஒருமை. அப்படி வரும்போது ஒரு கண் அப்படிங்கிறதுல சிறியதுங்கிறது சரியான விடை தான். அதே போல் யானையின் கண்கள் சிறியன, பன்மை. கண்கள் வரும்போது சிறியன அப்படின்னு பன்மைக்கு உள்ளதை குறிக்கிறோம் நம்ம. ஆனால் இதுக்கு நமக்கு இந்த தேர்வை பொறுத்து அதாவது விடையாக டிஎன்பிஎஸ்சி மூலம் அறிவிக்கப்பட்டது யானையின் கண்கள் சிறியன. யானைன்னு எடுத்துட்டோம்னா 2 கண்கள் தான் இருக்கும் அப்படிங்கிற கருத்தில் கூட நம்ம அதை எடுத்துக்கலாம். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? அன்னமையாவையும் புது ஆளையும் அவர்கள் வரவேற்றார்கள். இப்போ 4 தொடரும் என்ன கொடுத்துருக்குன்னு நம்ம பார்க்கணும். அதாவது ஆளையும் அவர்கள் வரவேற்றான், வரவேற்றன, வரவேற்கின்றன. இந்த வரவேற்றன வரவேற்கின்றன ரெண்டுமே நமக்கு பொருந்தாது. ஏன்னா அன்னமையா இது உயர்தனையே குறிக்குது. அப்போ அது ரெண்டுமே நமக்கு அடிபட்டு போயிடும். இப்போ முதல் 2ல் பார்த்தோம் அப்படின்னாக்கா அன்னமயாவையும் புது ஆளையும் அவர்கள் வரவேற்றார்கள். அது என்ன பன்மை அப்படிங்கும்போது வரவேற்றார்கள் தான் குறிக்கும். அடுத்த தொடரை பார்த்தோம்னா அன்னமையாவையும் புது ஆளையும் அவர்கள் வரவேற்றான், தன்மை ஒருமையில் இருக்குது. அதனால் இது பொருந்தாது. தெரிவு ஏ தான் இதுக்கு சரியான விடை. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? தொல்காப்பியர் உலகம் என்பது 50 பூதங்களால் ஆனது என்றான். இப்போ இந்த என்றான் அந்த வினைமுற்று நம்ம பார்த்து தெரிவுகளை நம்ம ஓரளவு முடிவு செய்யலாம். என்றான், அடுத்து என்கிறார், அடுத்து என்பார், அடுத்து என்கிறது. எப்படி இருக்குது நமக்கு? இதில் பார்த்தோம்னாக்கா அந்த என்றான்ங்கிறது பொருந்தாது. என்கிறார் அப்படிங்கிறது நிகழ்காலத்தை குறிக்கும். அதனால் தொல்காப்பியர் உலகம் என்பது 50 பூதங்களால் ஆனது என்பார், சொல்லுவார், சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிற பொருளில் இதுதான் அதுக்கு பொருத்தமான விடையாக அமைகிறது. என்கிறது அகிரிணையை குறிக்கும். அதனால் இதுவும் நமக்கு பொருந்தாது. அடுத்தது தமிழ் தகுதி தேர்வு 2024 கேட்கப்பட்ட வினா. கலிங்க வீரர் ஒருவரை ஒருவர் முந்திக் கொண்டு ஓடினார்கள். ஓடினார்கள் அப்படிங்கிறது பன்மை, வீரர் அப்படிங்கிறது ஒருமை. அப்போ இது பொருந்தாது. அதே போல் கலிங்க வீரர்கள் ஒருவரை ஒருவர் முந்தி எடுத்து கொண்டு ஓடினர். ஓடினர் என்பது பன்மையை குறிக்கக்கூடிய சொல். அங்கே வீரர்கள் என்று இருக்கிறது. இது சரியான விடையாக அமையும். அடுத்தது பாருங்கள், கலிங்க வீரர்கள் ஒருவரை ஒருவர் முந்தி கொண்டு ஓடினான், தன்மை ஒருமை, அது பொருந்தாது. அடுத்தது ஓடியது, இது அகிரிணையை குறிக்கும். அதனால் இது ஆவண்ணா தான் நமக்கு விடையாக அமையும். இதே போல் இந்த பொருத்தமான பன்மை விகுதிகள் அப்படி கூட ஒரு வினாக்கள் கேட்டிருக்கிறாங்க. பா பாக்கள், ஈ ஈக்கள், கா காக்கள், மடு மடுக்கள். இதில் எது பொருந்தி இருக்கிறது? விகுதி பன்மை விகுதி பொருந்துவ சொல் எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதில் முதல் 2 தான் பன்மை விதிகள் சரியாக பொருந்தி இருக்கிறது. பான் பாக்கள், ஈ ஈக்கள். மற்ற 2க்குமே அது பன்மை, அது அல்ல. அதனால் விடை ஆ ரெண்டுமே சரி தான். அதே போல் இந்த கல் விகுதியை சேர்த்து எழுதுவதில் சில தகவல்கள் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த கல் விகுதி வரும்போது எப்படி வாழ்த்து வாழ்த்துகள், கிழமை கிழமைகள், கடல் கடல்கள், கை கைகள். அதாவது அகிரிணை பன்மையை குறிக்கக்கூடியது கல் விகுதி. அங்கே ஒற்று மிகாதுங்கிற ஒரு விதி இருக்குது. அதன் அடிப்படையில் தான் வாழ்த்துகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே போல் இக்கல், எங்கெங்கெல்லாம் இக்கல் வரும்? பூப்பெயர், அது புணர்ச்சியில் வரும். பூக்கள், ஈக்கள், பசுக்கள்,
பாக்கள் எல்லாமே இக்கு வந்து கல் வரக்கூடியது. அடுத்து இங்கு வந்து கல் இங்கல் எங்கெங்கே வரும் பாருங்கள். மரம் மரங்கள், மாதம் மாதங்கள், படம் படங்கள், பக்கம் பக்கங்கள். அதே போல் வல்லின இற்று அதோட கல் சேர்ந்து எப்படி வரும் அப்படி இது புணர்ச்சியில் நம்ம பார்த்துருக்கோம். கல் கற்கள், புல் புற்கள், சொல் சொற்கள், பல் பற்கள். இதுவும் ஒருமைப்பன்மை ஒட்டி வரக்கூடியது. அதனால் இதையும் நாம் தெரிந்து கொள்வது அவசியமே. இந்த வகையில் இந்த தலைப்பை நாம் வந்து சரிபார்த்து கொண்டு அடுத்த தலைப்பிற்கு வரும் காணொளியில் சந்திப்போம். மறவாமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வாழ்த்துக்கள்.